ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம ராஜேஸ்வரிக்கு பயங்கரமான அடி விழ போகுது. யாருக்கிட்ட இருந்தேன்னு பார்க்குறீங்க, நம்மளுடைய விஜய் கிட்ட தான். விஜய் எப்படி வந்தாருன்னு பார்க்குறீங்க. விஜய் வந்து ரொம்ப நாளாக ஒரு யோசனை வந்து அவருக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. இதில் வந்து யார் மாட்ட போகிறாங்க பலிகடாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இதுவாகவே இருந்துச்சு. அது எப்படின்னா, அவருக்கு யாரோ நம்மளை ஏமாத்துறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் யாருன்னு தெரியல. நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றி நம்ம சொத்தை அனுபவிக்க இது பண்ணுறாங்களா, இல்லை நம்ம பொண்ணை பிடுங்க ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னே தெரியாமல் முடிச்சுருக்காங்க. ஒருவேளை அந்த நிஷா இருக்கால, அவளும் அவங்க அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு தான் எதனா சதி வேலை பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நினச்சிருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே உண்மையே இல்லை அப்படின்றது இவருக்கு இப்போ புரிய வந்துச்சு. ஏன்னா வெண்பா குட்டி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இவங்க வந்து வீட்டில் என்ன பத்திரமா பார்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று நான் பண்ணிட்டு வச்சுக்கோவேன், உடனே என்னை வந்து ஹாஸ்டலில் சேர்த்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. தவிர மற்றபடி என்னை வந்து அவங்க ஒழுங்காகவே பார்த்துக்கிறதில்ல. அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் ஒன்று என்னை பண்ணி குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கும் இல்லாமல் அடிக்கடி உங்கள் மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவரும் அந்த வக்கீலும் வந்து அடிக்கடி வந்து நம்ம டேடியை அத்தையை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. என்ன ஏதுன்னே தெரியல, எனக்கு ஏதோ இதுவாகவே இருக்குது டேடி அப்படின்னு சொல்லிடுறாங்க வன்னி. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஏதோ ஒரு பேப்பரில் வந்து விஜய்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம தான் ஹீரோ, நம்ம கீழே தான் எல்லாமே, அதுக்கப்புறம் யாரும் எனக்கு எதுவும் பிடுங்க முடியாது, அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ சொத்து வேணுமோ எல்லாமே என்கிட்டேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க. எனக்கு என்னன்னே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்பா குட்டி எல்லா ஒன்றுமே சொல்லிடுறாங்க. அதனால் ஒரு டவுட் வந்துடுது. அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு போகிற வழியில் அங்கே டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க எல்லாருமே இறங்குறாங்க. அந்த நேரத்தில் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு என்னவா இருக்கும் இந்த ஐயோ இங்கே நின்றுட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே அந்த குணசேகர் இருக்காளே மேனேஜர், அவரும் அதுக்கப்புறம் அந்த வக்கீலும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக அந்த விஜய் வந்து ஏமாற்றி முட்டாளாக்கி அவங்ககிட்ட இருக்கிற கையெழுத்து எல்லாத்தையும் வாங்கியாச்சு. அவன் சொத்து பத்து எல்லாத்தையும் பிடுங்கிறதுக்கான நேரமும் வந்தாச்சு. இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அதுக்கப்புறமா இந்த விஜய் இருந்துக்கிட்டு இத்தனை நாளாக நல்ல மாதிரியே நடிச்சு இப்போ என்னை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்டுட்ருக்காங்க. உடனே நான் ஒன்றும் உன்னை ஏமாத்துறேன், நான் வந்ததே இந்த வீட்டுக்குள்ளே அதுக்காக தான். நான் எங்கே உன்னை ஏமாத்துறேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தான் இருக்கனே தவிர உன் பிரச்சனைக்கு நான் என்றைக்குமே வரல. நான் வந்து இந்த சொத்தெல்லாம் என் பேரில் எழுதி வாங்கணுன்னு தான் நினச்சேன். என்ன அது கம்பெனியோ அப்பா கம்பெனி நீ ஏற்றுக்கிட்டேன், எல்லாமே சொத்து உனக்கு என்ன. அப்போ நான் என்ன இதுவா, இந்த வீட்டில் இத்தனை வருஷமாக நானும் வந்திருக்கேன், எனக்கும் அவர் அப்பா தான், எனக்குன்னு எதுவுமே தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. உனக்குன்னு நான் எதுவுமே பண்ணலையா, உனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு கம்பெனி ஆரம்பித்து காரு பைக்கு அது இதுன்னு வாங்கி எல்லாம் தான் பண்ணி கொடுத்துச்சு, அதுக்கு மேலே உனக்கு என்னதான் பண்ண சொல்லு, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் சொத்தெல்லாம் நீ அமுக்க பார்த்தியா, அதுதான் எனக்கு பிரச்சனை. அதுவும் இல்லாமல் உனக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவன் பொண்டாட்டியவே நான் கொன்னேன். அதனால் வந்து இப்போ இந்த மல்லியை கூட்டு வந்து அவள் தான் என் பொண்டாட்டி, அவள் தான் வெண்பாக்காமான்னு சொல்லி ஓவரா சீனை போடுந்தேன்னா நான் விட்டுருவேனா? எதுக்காக என்னென்ன நடக்குதுன்றது தெரியாமல் நீ பாட்டுக்கு ஒரு வேலையை பண்ணிங்கிற. இதனால எனக்கு தான் நிறைய பிரச்சனை. நான் எல்லாத்தையும் விலைக்கு விட்டுன்னு வரேன், ஆனால் கடைசி வரைக்கும் அது நடக்கவே மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் நீ எடுக்கிற முடிவே நான் வந்து சரி சொல்லணுமா, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது சரியா. அதனால் ஒழுங்கு மாதிரியே நான் சொல்கிறேன், என் சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டு கொடுக்குன்னு ஓடி போயிரு. அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அது வரைக்கும் நான் வந்து உன்னை விட்டு வைக்கிறதுக்கு காரணமே இந்த சொத்து தான். இப்போதைக்கு நீ கையெழுத்து போட்டது எனக்கு போதும். அதுக்கப்புறமா அந்த கையெழுத்து வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிறேன். இந்த சொத்தெல்லாம் உனக்கு ஒரு ரூபா கூட கிடைக்க விடவும் மாட்டேன். நான் கிடைக்கிற இதுக்கும் உன்னை விடவே மாட்டேன். எல்லா சொத்தும் எனக்கு தான். அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணிக்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நீ அந்த மல்லியை கூப்பிட்டு ரோடோட போய் பிச்சை எடுத்தாலும் சரி, அந்த வெண்பாவை அனாத ஆசிரமத்தில் சேர்த்திட்டு நீ போய் எங்கேயாச்சும் சேர்ந்துட்டேனாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என் கம்பெனிலே ஒரு செக்யூரிட்டி வேலை கேட்டேன்னா கூட சரி நான் போட்டு கொடுத்துறேன். ஆனால் இதுக்கு மேலே கம்பெனி அது இதுன்னு சொல்லிட்டு வரக்கூடாது. நம்ம விஜய்க்கு வந்து கழுத்தை பிடிச்சி கர நெருக்கி ஆரம்பிச்சிடறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இவ்வளோ கேவலமான ஐடியாலாம் பண்ணிவிட்டு இப்போ நீ என்னவே வந்து பிச்சை எடு அப்படி இப்படின்னு சொல்கிறியா? உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? நீ ஏற்கனவே உன் கம்பெனியை வந்து முழுங்கிட்ட, இப்போ ஏன் கம்பெனியும் முழுங்கிடலான்னு பார்க்குற. உன் கம்பெனி எவ்வளோ லாஸில் போய் என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிறியா? ஏதோ உங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிற வேலைக்கு அவர் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் பார்த்துங்கிறாரு. அங்கேருந்து நீங்கள் ஓடி வந்து எந்த பிடுங்கணும்னு பார்க்குறையே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி கிரகன்னு நினைக்க உடனே நம்ம ரஞ்சிதா வந்து ஐயோ மாமா விட்டுருங்கன்னு, ஏய் வாயை மூடு, எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தான், நின்னால தான் எல்லாமே ஆவறது. நீ எல்லாத்துக்கும் கூட இந்த சப்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ ஏதோ நல்ல மாதிரி நடிக்கிறேன். இதுக்கு மேலே நீ வாயை தந்த உனக்கும் இதே கதி தான். இப்போவே வாங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, உங்கள் 2 பேரும் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சது நான் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என் கம்பெனி எப்படி காப்பாற்றுறதுன்னு எனக்கு தெரியும், என் பொண்ணை எப்படி காப்பாற்றுறதும் எனக்கு நல்லாவே தெரியும். அது வரைக்கும் உங்களை நான் விட்டு வைக்கிறேன்னா அதுக்கு காரணம்
உங்களை வந்து இவ்வளோ நாளாக பார்த்து வளர்ந்துட்டேன், அதனால தான் அது ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்களை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.